ஏஆர் முருகதாஸுடைய இயக்கத்துல வெளிவர இருக்கிற படம் தான் கத்தி. இந்த படத்துல இளைய தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ஆரம்பத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதாவது திரைப்படம் வெளியாக கூடாது அப்படின்னு நிறைய அமைப்புகள் நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துக்கு இன்னொரு பிரச்சனையும் கிளம்பி இருக்கு. மீஞ்சூர் கோபி அப்படிங்கிறவரு இந்த திரைப்படத்துக்கான உரிமைக்காக கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. இதை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீதிமன்றம் சார்பா அட்வொகேட் கமிஷனர் சங்கர் அப்படிங்கிறவரை நியமிச்சு 2 பக்கமும் விசாரிச்சு எது உண்மை அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஏஆர் முருகதாஸ் கிட்டையும் மீஞ்சூர் கோபி அப்படிங்கிறவர்கிட்டையும் அவங்கவுங்க கதையை கொண்டு கோர்ட்ல ஒப்படைக்கணும். அதை சரி பார்த்து படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி மீஞ்சூர் கோபி அப்படிங்கிறவர் அவருடைய கதையை கொண்டு ஒப்படைச்சிட்டாரு. ஆனால் ஏஆர் முருகதாஸ் இந்த மாதிரி என்னால் கதையை ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மீஞ்சூர் கோபி அப்படிங்கிறவரை நான் சந்திச்சதே கிடையாது, அவர்கிட்ட நான் கதையும் கேட்டது கிடையாது. கத்தி என்னுடைய ஓன் படம். இந்த படத்துடைய கதையை உங்ககிட்ட நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுல இருக்கிற உண்மை வெளிப்பாடுகள் எல்லாமே வெளிவந்துடும். அது மட்டும் இல்லாம கதையில சுவாரஸ்யமான நிறைய அம்சங்கள் இருக்கு, இதுவும் வெளியாயிடும். இது கத்தி படத்துடைய வியாபாரத்தை பாதிக்கும். அதனால கோர்ட் நியமிச்ச இந்த அட்வொகேட் கமிஷனரை ரத்து செய்யணும் அப்படின்னு இவர் ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காரு கோர்ட்டுக்கு. ஸோ ஏஆர் முருகதாஸ் தரப்புல கொடுத்த இந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏத்துக்குமா இல்லை அதை நிராகரிச்சிருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.